ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இப்போ நாம் சுவையான பஜ்ஜி செய்ய போகிறோங்க. எங்கள் வீட்டில் அந்த பஜ்ஜிக்கு 2 டைப்பாக இது வச்சுருந்தோம். ஒன்று சட்னியும் பாயாசமும். எங்கள் வீட்டில் ஒரு சிலருக்கு காரம் பிடிக்கும், ஒரு சிலருக்கு இனிப்பு பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இது மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கிட்டேங்க. காய் சீவிலேயே சீவிக்கலாம். நீங்கள் மற்ற கத்தியில் வெட்டினாலும் வெட்டலாம். ஆனால் கத்தியில் வெட்டினோம்னா இந்த அளவுக்கு நல்லா ஸ்லைஸாக வராதுங்க. காய் சீவிங்கும் போது நல்லா ஸ்லைஸாக வரும். இதுக்கு பாலாஜி பஜ்ஜி மாவு எடுத்து அதில் சூப்பராக வருங்க. மற்ற பஜ்ஜி மாவோடு இது நல்லா வரும். இது பிணையறது தாங்க மெயினே. இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணுங்க. நல்லா இட்லி மாவு மாதிரி இருக்கணும். அதுதான் கரெக்டான பதம். அதை விட கெட்டியாக இருந்தாலுமே பஜ்ஜி நல்லா வராது, தண்ணியாக இருந்தாலுமே எண்ணெய் குடிக்கும். நீங்கள் இந்த பதத்தில் வச்சுக்கும் போது அதிகமாக எண்ணெயும் இழுக்காது, நல்லா கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக நல்லா வருங்க. இது மாதிரி நல்லா டிப் பண்ணி அந்த தேவையில்லாத மாவை தது பண்ணி விட்டுட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த என்னதான் பஜ்ஜி போட்டாலும் இந்த வாழைக்காய் பஜ்ஜியில் இருக்கிற டேஸ்ட்டு அது வேறு விதம். அது பிடிச்சவங்களுக்கு தெரியும். எனக்கு மிளகா பஜ்ஜி ரொம்ப பிடிக்கும், வாழைக்காய் பஜ்ஜி அதை விட ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லாயிருக்கு. இது மாதிரி ஸ்லைஸாக இருக்கும்போது சாப்பிட்றக்கே நல்லாயிருக்கு. வாய்க்கு வாழைக்காயே வராது, தடிமனாக இருந்தால் ஒரு மாதிரி வரும். இதில் வராது. திருப்பி போடும்போது நாம் இந்த பனியார் எடுக்கிறத வச்சு திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், வேறு எதுவும் இதில் கிடையாது. இன்னொன்று, ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிடாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். சிம்மில் வச்சு பண்ணாலும் எண்ணெய் குடிச்சிடும், ஹையில் வச்சாலும் டக்குன்னு கருகிடும். நீங்கள் மீடியமில் வச்சு பண்ணும்போது சூப்பராக வரும். இதான் ரெடி ஆயிடுச்சு. எனக்கு பாயாசத்தோடு தான் சாப்பிட பிடிக்கும். பாயாசமும் பஜ்ஜியும் செம காம்பினேஷன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். ஐயோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது.